A very happy evening, friends. Last class we were learning about degrees of comparison. So few questions are asked in our textbook pertaining to it. So let us answer them. Then, if time persists, we will move on to the next poem. We'll move on to the poem portion of Poison Tree. Okay. Give your opinion and compare the items in each picture using ER, more or less or an irregular form. Use the words. You may form your sentences in more than one way. Healthy, healthy, healthier, healthiest. ஸோ இப்போ வந்து நம்ம கம்பேரேட்டிவ் ஃபார்மை பயன்படுத்தி சென்டென்சஸை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. Fresh vegetables are healthier than junk foods. Healthier. Wholesome. The dried fig, அத்திப்பழம், அதுதான் ஃபிக்னு சொல்லுவோம். The dried fig is more wholesome. Wholesomerன்னு சொல்ல மாட்டோம். As it is having more than 2 syllables. Wholesome. More wholesome than pizza. இங்க காய்கறிகளுக்கும் பீஸாக்கும் இடையே கம்பேரிசன். அதனால இந்த சென்டென்சஸும் இப்படி எழுதுறோம். சரியா? ஏன் மேம் வந்து வெஜிடபிளும் பீஸாவை பத்தியுமே பேசிட்டே இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது. The comparison is between these two things. Okay. When it is exactly between two things, we use comparative degree. Pizza has less value than vegetables. கம்பேரேட்டிவ்ல என்ன ஆகும்? ஒன்று ஆர், இஆர் இல்லாட்டி மோருங்கிற வார்த்தை ப்ரீஃபிக்ஸ் ஆகும். தேன்ங்கிற கன்ஜங்ஷனும் அந்த வாக்கியத்தை நம்ம பார்ப்போம். இல் பி எனி ஒன் ஆஃப் தெம். லார்ஜ், லார்ஜர்னு சொல்றோம். இப்போ லார்ஜுங்கிற வார்த்தை ஈல முடியுது. ஸோ அந்த லார்ஜுங்கிற வார்த்தைக்கு அப்புறம் நம்ம எழுத வேண்டிய எழுத்து ஆர், லார்ஜர். இப்போ டால் அப்படின்னா கம்பேரேட்டிவ்ல என்ன சொல்றோம்? டாலர். அப்போ இஆர்ல முடியுது கம்பேரேட்டிவ் ஃபார்ம்ல. கரெக்டா? இன்டெலிஜென்ட், இம்பார்ட்டன்ட், யூஸ்ஃபுல் இது போன்ற வார்த்தைகள்ல we won't add R or ER. What we do? We add this word more before the adjective. More important, more intelligent, more useful for comparative degree. Same way, here in third sentence, what is happening? We are adding the word less. Less calorific value than vegetables.
ஈகோ ஃப்ரெண்ட்லி. நம்ம சுற்றுச்சூழலுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாம இருக்கக்கூடியதை வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். இப்போ பேப்பர் பேக்ஸ் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி, சைக்கிள் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி. இப்போ பெட்ரோல் உபயோகிக்கிறதுனா வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலை வந்து பாதிக்குது இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி. எக்கனாமிக்கல்னா ரொம்ப விலை அதிகம் இல்லாம எல்லாராலையும் பயன்படுத்த முடியும், எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா எக்கனாமிக்கல் சொல்லணும். பாதுகாப்பானது, சேஃபர். So for these three words you need to frame sentences. Using bicycle, then using the motorbike. ஏன்னா அது நம்மளுடைய சுற்றுச்சூழலை வந்து எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தாது இல்லையா? இட் எமிட் ஸ்மோக். எது? மோட்டார் பைக். சைக்கிள் அந்த மாதிரியா? நம்ம வெறும் காத்தடிச்சா போதும் இந்த வாகனத்துக்கு. இதுக்குதான் எக்கனாமிக்கல். Bicycles are more economical. Or you say you're talking about one bicycle, we can add bicycle is more. சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வேர்பை தேர்ந்தெடுக்கிறோம். இஸ் மோர் எக்கனாமிக்கல் தேன் a motorbike. ரொம்ப செலவாகாது. இட் இஸ் எக்கனாமிக்கல். இப்போ பெட்ரோலுக்குலாம் எவ்வளோ விலை விற்கிறது இல்லையா? அந்த மாதிரியா பைசைக்கிள்? நம்மளால போயிட்டு வர முடியும் அப்படின்னா, if at all we are not having any health issue, we can travel by bicycle itself, right? So bicycle is more economical than a motorbike. It is also safer than motorbike. motorbike கூட அது பாதுகாப்பானதும் கூட. It is more safer than motorbike. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் எழுதினாச்சா? Okay, we move on to next question. Educational, interesting, trendy. எஜுகேஷனல் இந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம கம்பேர் கம்பேரேட்டிவ் டிகிரியில வந்து இந்த எஜுகேஷனுங்கிற வார்த்தையை உபயோகிக்கணும். இப்படி பயன்படுத்தலாம். மோருங்கிற வார்த்தையை இதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம்.
Radios, sorry, the radio does not give more educational information than a mobile phone. ஒரு மொபைல் போனை ஒப்பிடுறத ரேடியோ வந்து அந்த அளவுக்கு எஜுகேஷன் சம்பந்தப்பட்டமான தகவல்களை வந்து கொடுக்காது than a mobile phone in terms of educational purpose. Okay, although usage of mobile phone also have disadvantages, என்னதான் மொபைல் போனால தீமைகளுமே இருந்தாலுமே ரேடியோவோட ஒப்பிடுறத, அதாவது எஜுகேஷனல் பர்பஸ்க்கு பயன்படுத்துறத, மொபைல் போன்ல வந்து நிறைய பயன்கள் இருக்கு, நிறைய நமக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுங்கிறது தான் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம சொல்றோம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் ஃபைன் mobile phones as more interesting than a radio or than radios. இப்ப இருக்கிற குழந்தைகள் வந்து எங்க ரேடியோஸ் தான் கேட்கறாங்க. எல்லார் கையிலயும் ஒரு போன் இருக்கு. எல்லா நேரமும் வந்து கார்ட்டூன் அந்த மாதிரி தான் பாக்குறாங்கன்னா கிடையாது. There are people who look for educational things as well in it. So they find it more interesting compared to radio. ரேடியோனா நம்ம காதுல மட்டும்தான் கேட்கணும், ஒன்றும் பார்க்க முடியாது. குழந்தைகளுக்கு வந்து அப்படியா அட்ராக்டிவான பிக்சர்ஸ் இருந்தா அவங்க கவனம் அதுல ஈர்த்து போயிடுது. So kids find mobile phones as more interesting than radios. It is more trendy than a radio. It's more trendy than a radio. So for educational, interesting, trendy, we have framed three sentences in comparative form. Okay, fine. Taking that you have written it, I'll move on to next question. பஸ்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் கம்பேரிசன் இல்லையா? சேஃப், கம்ஃபர்டபுள், குவிக், இது வந்து பாதுகாப்பானது? ரயில். பஸ்ஸை விட ரயில்ல பயணிக்கிறது வந்து பாதுகாப்பானது. பஸ்ஸை விட ரயில்ல பயணிக்கிறது இன்னும் சௌகரியமானது, படுத்துட்டே போலாம். என்னதான் பஸ்லயும் ஸ்லீப்பர் பஸ்லாம் வந்தாலும் ட்ரெயின் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் தென் அ பஸ். ட்ரெயின்ல பயணிச்சோம்னா டக்குன்னு போயிடலாம். The duration of time that a bus takes is comparatively more than a train. ட்ரெயினை விட பஸ்ல தான் பயணிக்கிற நேரம் அதிகம் இல்லையா? ஸோ இதை உபயோகிச்சு சென்டென்சஸ் எழுதணும். சரியா? Comparison is between train and bus.
It is safer to travel in train than a bus. ஒரு பஸ்ஸில் பயணிப்பதை விட ரயிலில் பயணிப்பது பாதுகாப்பானது. It is more comfortable a train travels quicker than bus. பஸ்ஸை விட இது சட்டென்று போகக்கூடிய வாகனம் தான் ரயில். Train travels quicker than bus. Costly, sturdy. இந்த மூன்று வார்த்தைகளையும் பயன்படுத்தி நம்ம sentences எழுதலாம். And wait for a minute. Please note down of these three sentences. காசி அப்படின்னா வசதியானது. சரியா? காஸ்ட்லினா விலை அதிகமானது. ஒரு அழுத்தமானது. ரொம்ப உட்கார்ந்தா டக்குன்னு விழுந்துராது. இட்ஸ் ஸ்டர்டி. இட்ஸ் மோர் ஸ்டர்டி. இந்த ராக்கிங் சேர் இருக்கும், அது அந்த அளவுக்கு ஸ்டர்டி கிடையாது. இதுவே வந்து ஒரு சோஃபாவோ வேற ஏதாவது ஒரு 4 கால் உள்ள நாற்காலி இருக்குன்னா அது அந்த இடத்துலயே இருக்கும், அழுத்தமா இருக்கும். இட் won't மூவ். இட் இஸ் குவைட் ஸ்டர்டி. இல்லையா? ஸோ பாசினா சௌகரியமானதுதான் பாசின்னு சொல்லுவோம். Sofa is costlier than a chair. ஒரு சேர் வாங்கினா ஒரு சாதாரணமான சேரே ஒரு 450 ரூபா 300 ரூபாக்குள்ள வாங்க முடியும். சோஃபா அப்படியா? கிடையாது, விலை அதிகம். ஸோ சோஃபா இஸ் காஸ்ட்லியர் தேன் அ சேர். இட் இஸ் cozier. வைல முடிஞ்சிருக்கு, அதனால ஐஇஆர் என்ற எழுத்துக்கள். அது இன்னும் சௌகரியமானது. சோஃபால உட்காரதான் சேர்ல உட்காரதை விட சௌகரியமானது. இட் இஸ் கோசியர் தேன் அ சேர். எது இட்டுங்கிறது எதை குறிக்கிறது? சோஃபாவை குறிக்கிறது. இட் இஸ் கோசியர் தேன் அ சேர். Sofa looks sturdier than a ஒரு இடத்தை விட்டு நகராது, அதே இடத்துல இருக்கும். இப்ப நம்மளே தெரியாம சாஞ்சிட்டோம்னா சேர் நகர்ந்துரும். சோஃபா அப்படியா? இட் வில் பி இன் தட் பிளேஸ் இட் செல்ஃப்.
When I told example, it was comparison between rocking chair. அதாவது இந்த சாஞ்சுக்கிற நாற்காலிக்கும் சேருக்கும் நான் கம்பேர் பண்ணேன். இங்க சோஃபாக்கும் சேருக்கும் கம்பேர் பண்ண சொல்லப்பட்டிருக்கு. அதனால சோஃபா வந்து சேரை விட ஸ்டர்டியானது. Sturdier than a chair. It is ending with letter Y. When it ends with the letter Y, what we do? We replace it with letter R. I'm so sorry. Replace it with letter I and add ER along with it. ER என்னக்கூடிய எழுத்துக்களை அதோட சேர்த்துப்போம். Look at the bar graph, right? 5 sentences using appropriate degrees of comparison. One moment. இந்த பார் கிராஃபை பார்த்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல தகுந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை பயன்படுத்தி வாக்கியங்களை எழுதணும். இந்த டார்க் பிங்க் ஷேட்ல இருக்கிறது 2017, லைட் பிங்க் ஷேட்ல இருக்கிறது 2001. ஓகே, so whatever is in light pink color, it is in 2001. 2017 is in dark pink shade. Paragliding's popularity in 2001 was more than in 2017. 2017 விட 2001 வந்து பேராகிளைடிங் இருந்த பாப்புலாரிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. Rafting is more popular 2017 than in 2001. 2001ஆம் ஆண்டை விட 2017ஆம் ஆண்டில் தான் ராப்டிங்கான பாப்புலாரிட்டி அதிகமாயிருக்கு. So more popular. The first sentence வேற எப்படி எழுதலாம்? Paragliding was more popular in 2001 than in 2017. அப்படி எழுதலாம்.
Rock climbing, மலை ஏறுவது. Rock climbing attracted more climbers in 2017 than in 2001. Bungee jumping is more popular than in 2001. Fifth sentence. The sport surfing attracted less people than in 2001. So as time is running, not having sufficient time to start with the poem, A Poison Tree. We will start especially in next session. Okay. We will also have MCQ session on degrees of comparison. So please come prepared. Before I end, we shall play a small game in word wall pertaining to this degrees of comparison. Okay. It will be nice if you could answer me. நீங்க பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். Please give a try. தப்பா இருக்குமோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம். Everyone are here to learn. Please try. The lion is dash than a cat. சிங்கம் வந்து பூனை விட பெரிதானது. பிகர்ங்கிற வார்த்தைக்கே 2 ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கு. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தை வந்து கான்சனன்ட் லெட்டர்ல முடியுது. அந்த கான்சனன்ட் லெட்டர் எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியது வந்து ஒரு வவல் அப்படின்னா என்ன ஆகும்? கம்பேரேட்டிவ் டிகிரியில டபுள் சவுண்டட் லெட்டர், அதாவது பிகர், BIGGERங்கிறதா சரியான வார்த்தையா இருக்கும் கம்பேரேட்டிவ்ல. ஏன்னா ஜிங்கிற எழுத்து வந்து கான்சனன்ட், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து ஐ, ஒரு வவல் லெட்டர். இப்ப என்ன ஆகும்? அந்த கம்பேரேட்டிவ்ல எழுதணும்னா யூல் பி டபுளிங் த லெட்டர். ஸோ ஐ வில் டெல் பிகர் தேன் அ cat. Koala is dash than a cat. Koala is lazier than a cat. More lazy, lazier-க்கு 2 ஸ்பெல்லிங் கொடுக்கப்பட்டிருக்கு. IER-ஆ YER-ஆ? என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன்? வயில முடிஞ்சதுன்னா வயில முடிகிற
வார்த்தைகள் எல்லாமே ஐங்கிற எழுத்தால ரீப்ளேஸ் ஆகப்படுது. அதை பின்தொடர்ந்து ER என்ற எழுத்துக்கள் சேர்க்கப்படுது. ஸோ லேசியர். This game is dash than another game. This game is better than another game. இந்த விளையாட்டு அந்த விளையாட்டை விட சிறந்ததா இருக்கு. Good, better, best. Irregular form. This man is dash than my dad. Is older than my dad. என்னுடைய அப்பாவிடையே இந்த நபர் வந்து வயசானவரா இருக்காரு. My cat is happier than another cat. என்னோட பூனை வந்து அந்த இன்னொரு பூனையோட சந்தோஷமா இருக்கு. Happier. வயில முடியுது. வயில முடிகிற வார்த்தைகள் எல்லாமே ஐஆர்ங்கிற எழுத்துக்களோட கம்பேரேட்டிவ் ஃபார்ம்ல சேர்ப்போம். So Y is replaced with I. After I, we are adding these letters ER. So comparative தானே ER சேர்த்துப்போம். My sister is dash than my brother. My sister is cleverer than my brother. Is it right? Right. He is sadder than yesterday. SADER, SADDER, more sad. இந்த பதில் சரியா இருக்கும். Can someone tell me the answer? Is this the right answer? Yes. ஏன்னா D-ல முடியுது. D-ங்கிறது consonant. Consonant முன்னாடி இருக்கிற எழுத்து என்ன? A. Vowel. He is the dash person in the world. அவன் தான் உலகத்திலே இருக்கிறதுலே சோகமான பையன் நபர். He is the saddest person. Right. I hope you would have understood. I hope you would have understood the 3 degrees of comparison: positive, comparative, superlative. Any doubts to anyone? Please ask me. Okay, classes, Trisha, நம்ம poem start பண்ணலாம். அப்புறம் last 5 minutes will definitely be a MCQ session. Okay. Thinking that everyone has understood, I shall end the session over here. We will again meet in the next class. Thank you. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.